வாக்கிங் அல்லது நடைப்பயிற்சி எப்படி செய்வது? நடைப்பயிற்சி என்பது எல்லா வயதினருக்கும் ஏற்ற மிகவும் எளிமையான பக்க விளைவுகள் இல்லாத சிறந்த உடற்பயிற்சி. நடைப்பயிற்சியில் எப்படி செய்வது? ஆரம்ப காலத்தில் வாக்கிங் நடக்க ஆரம்பிக்கும் போது கேஷுவல் வாக்கிங் செல்லலாம். அப்படியானால் என்ன? தனது இயல்பான நேரத்தில் மெதுவாக நடக்குங்கிறது கேஷுவல் வாக்கிங் எனப்படுகிறது. இது ஆரம்ப காலத்தில் நடைப்பயிற்சி இல்லாமல் முதலில் ஆரம்பிக்கும் போது இவ்வாறு செய்யலாம். அடுத்தது வேக நடை ஈஸ்ட் வாக்கிங். இதய துடிப்பை அதிகரித்து கைகளை முன்னில் பின்னில் அசைத்து சற்று வேகமான நடப்பு முறை உடல் எடையை குறைக்க இது உதவுகிறது. நடை இடைவெளி வாக்கிங். இது முதல் 5 நிமிடங்கள் சாதாரணமாக, அடுத்த 3 நிமிடங்கள் வேகமாக மாற்றி மாற்றி நடப்பது அதிக கலோரியால் திட்ட உதவும், எடையை குறைக்கும். 8 வடிவம் நடைப்பயிற்சி. தமிழ் 8 என்பது நம்மை அருந்தே வடக்கிழமை தெற்காகவும் தெற்கு நின்று வடக்காகவும் இருப்பது பொருளின் சமநிலை மற்றும் கவனத்தில் மேம்படுத்தி ஆரோக்கியமான யோகம் திறந்தது. 30 நாள் நமக்கு 11 நிமிடங்களுக்கு நமக்கு சரியான பசிங்க வேறு புஷுக்கான வேதியர் மாறிப்போக்கு ஈர்ப்பு உங்கள் தமிழ் மறுப்பால் மேல நிரப்பத்தி செய்வது ருசிக்காரங்க. எந்த நேரத்தில் நம்ம போகலாம். இதுகால நேரை காட்சி நிறுவல் திருமையாக உள்ளது. கொஞ்சம் நிரம்பி அந்த காலை 9 மணி மட்டும் லேனி மணி நேரம் சிறந்த நேரம் பார்த்து சென்றேன். காலை புறவழிகள் இல்லை. மாலை 5:30 முதல் 7 மணிக்குள் நடக்கலாம். இது அவ்வளவு என் மன அழுத்தத்துக்கு வளர்த்தாத ஆரம்பம். தினமும் குழந்தைகள் மூச்சு திட்டத்தவ்வாறு நடப்பம் தாக்குது என்பவர்கள் பதிலை தெப்படம் அதிகரிப்பதால் நாள் ஒப்பன் வைத்து போகிறது. கொஞ்ச நாளைக்கு 8000 10,000 அல்ல. 40 வைத்து மருத்துவர்கள் பந்தளித்தார்கள். வேகத்தின் அளவு எப்படி இருக்கும்? பெஸ்ட் வாட்ச் எனப்படும் வேக நடையின் போது நாம் 1 மணி நேரத்துக்கு 4 முதல் 6 கிலோமீட்டர் நடக்கிறோம். வேகமாக நடக்கும்போது நம்மால் தடையின்றி பேச முடிய வேண்டும், ஆனால் பாட முடியக்கூடாது. இதுவே சரியான வேகத்திற்கான அளவில்லாது. நாம் சரியாக நடக்கிறோமா ஸ்பீட் கரெக்டாக எப்படி செக் பண்ணுறோம்னா you should be able to talk with someone, but you cannot see பாட முடியாது. யாருக்கு ஏற்றது? எல்லோருக்கும் ஏற்றது நடைப்பயிற்சி. எந்த விதமான பிரத்யேக உபகரணங்கள் எதுவும் வேண்டாம். சிறுவன் முதல் பெரியவர்கள் அனைவருக்கும் ஏற்றது. முதியவர்களுக்கு மிகவும் புகழ்ந்தது. மூட்டு வலி மற்றும் கடுமையான உடற்பயிற்சிகள் செய்ய முடியாத முதியவர்கள் நடைப்பயிற்சி செய்யலாம். இது அவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாகும். ஒரே பருமன் உள்ளவர்கள் கடுமையான உடற்பயிற்சிகள் திடீரென தொடக்க முடியாத அதிக முதல் எடை கொண்டவர்கள் உடற்பயிற்சி முதல் தேர்ந்தெடுக்கலாம். சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க கட்டாயம் இன்றியமையாதது நடைப்பயிற்சி. பிரசவ காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் மருத்துவ முறையான ஆலோசனை மிதமான நடைப்பயிற்சி செய்வது சுகப்பிரசவத்திற்கு வழிபாடு. அப்போது நம்ம நடைப்பயிற்சி செய்வதால் எந்தெந்த பயன்கள் நமக்கு கிடைக்கின்றதோ இதயம் ஆரோக்கியம் அதிகப்படுகிறது. தினசரி நடைப்பயிற்சி ரத்த ஓட்டத்தை சீராக்கி இதயத்துடைய தசையை வலுப்படுத்துகிறது.
மார்பிற்பதற்கான அபாயத்தை குறைக்கிறது. ரத்த அழுத்தம் கட்டுப்பாடு. உயர் ரத்த அழுத்தம், ஹை பிளட் ப்ரெஷர் தொடர்ந்து நடந்து வந்தால் மாத்திரையின் தேவையின்றி ரத்த அழுத்தம் இயல்பு நிலைக்கு திரும்பும். கெட்ட கொழுப்பை குறைப்பதற்கு நல்ல கொழுப்பை அதிகப்படுத்துவதற்கு வாக்கிங் உதவுகிறது. தசைகள் ரத்தத்தோட குளுக்கோஸை ஆற்றலாக பயன்படுத்துவதால் சர்க்கரைகள் கட்டுக்குறைக்கிறது. தினமும் 30 நிமிடங்கள் வேகமாக உழைப்பதன் மூலம் தேவையற்ற கலோரியில் எடுக்கப்பட்டு தொப்பை மற்றும் உடல் எடை குறையும். கால்களின் எலும்புகள் மற்றும் மூட்டுகள் அழுத்தி போன் டென்சிட்டி அதிகரித்து ஆஸ்டியோபோரோசிஸ் என்ற வயதான காலத்தில் வரும் எலும்புகளின் வீக்கத்தை தடுக்கிறது. சாப்பிட்ட பிறகு 15 நிமிடங்கள் மெதுவாக எடுப்பது உணவை எளிதில் செரிமானம் செய்யும் உதவுவதோடு தென் எரிச்சல் வரவிடாது வாய்த்தொல்லை நீக்கும். நேரமாக நடக்கும்போது ஆழமான சுவாசம் இருப்பதால் மறையலுக்கு அதிக ஆக்சிஜனை கிடைக்கிறது. நடக்கும்போது உடலில் ஏற்படும் மகிழ்ச்சி ஹார்மோன்கள் சுரப்பதால் மன அழுத்தம், பதற்றம் மற்றும் சோர்வு நீங்குகிறது. தூக்கமின்மை பிரச்சனையால் ஆகிப்படுவார்கள் மாலை வரை நற்பயிற்சி செய்து வந்தால் இதன் ஆழ்ந்த உறக்கிறது. உடல்களை எதிர்ப்பவர்களுக்கு நோய் எதிர்ப்பவர்களுக்கு வலுப்படுத்தி சதையில் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படாமல் உடலை பாதுகாக்கிறது. மூளைக்கு செல்லும் ரத்தத்தை அதிகரிப்பதன் மூலம் ஏமாற்றம் மேம்படுகிறது. வயதான காலத்தில் வரும் நரைநீ நோய் அபாயம் குறைக்கப்படுகிறது. தினமும் முறையான நடைப்பயிற்சி ஒரு வாழ்வியல் பழக்கமாக மாற்றினவர்கள் நோயற்ற வாழ்வையும் நீண்ட ஆயுளில் பெறுகிறார்கள் என்கிற அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. நன்றி.